ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தம்மா ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இழந்து காலங்களாக இருக்கிறபடினால் சிலுவையை குறித்ததான வார்த்தைகளை தியானிப்பதில் நமக்கு மிகுந்த ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த இயேசு மரித்திருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு ஒவ்வொரு காரியத்தையும் முதலாவதாக முள்முடி சூட்டப்பட மனிதருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். மனுஷனுடைய கைகளில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவரை பிடித்து ஊச்சி மலையிலிருந்து தள்ளிவிட போனார்கள், மறைந்து போனார். அடுத்து ஒவ்வொரு இடத்திலையும் கொலை செய்ய தேடினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனால் அவரே தாமே அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தானே மனுஷருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆவியை பின்பு மனிதனுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட ஒப்பு கொடுத்தார். மனிதனுடைய பாவியிலுடைய கைகளிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்றுக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக யோவான் ஸ்நானகன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு கீழ் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்தானம் எடுக்க ஒரு மனிதனுக்கு கீழ் தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பிதாவினுடைய சித்தத்துக்காக அவனுடைய கைகளில் தன்னை ஒப்பு கொடுத்தார். பின்பு சிலுவைக்கு மனிதருடைய பாவிலுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். மத்தேயு புஸ்தகத்தில் 26:45 அதிகாரத்தில் பாவிகளுடைய கைகளில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தந்த தேவனிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். கடைசியாக பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு காலையிலும் சிலுவையின் நாட்களில் இது தவ காலமாக இருக்கிறபடினால் தவ காலத்தை குறித்ததான வார்த்தையை பேசுகிறேன். இந்நாட்களிலும் இயேசு ஒப்பு கொடுத்தார் என்று தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே, இதற்காக நமக்காக, உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவராய் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய கையிலில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இயேசு தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ஒரு மனிதனும் அவரை சிலுவையில் அறைய முடியாது. யோவான் ஸ்நானகன் புஸ்தகத்தில் வேதவசனம் சொல்லுகிறது, அவரை பிடிக்க வரும் பொழுது அவரை யார் இயேசு என்று கேட்டவள், நான் தான் இயேசு என்று சொன்னபொழுது பின்னிட்டு விழுந்தார்கள் போர் சேவகர்கள். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் நமக்காக பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தாராம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த சத்தியத்தின்படி இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு பிதாவினுடைய கையில் ஒப்பு கொடுத்தது போல, இயேசு பாவிலுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தது போல, இயேசு தலையில் முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தது போல, நாமும் அவருடைய கைகளில் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே உம்முடைய கைகளிலோ என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்மை சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இருதயத்தை இப்பொழுது ஒப்பு கொடுப்பீர்களா? இப்போ ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. இந்நாளிலும் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரே பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தரும். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.